விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன். விஜய் அவர்கள் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நிறைய ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூட ஃபைட் பண்ற மாதிரி நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை லீக் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் ஒரிஜினல்ல இல்ல, ஆக்சுவலா பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் இது. பட் அதுல வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா அவர் வராரு. அது எனக்கு தெரிந்து கமலஹாசனுக்கு பிறகு அதிக கெட்டப் போட்டவர் விக்ரம் தான். நம்ம வந்து வியக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைமா ஏதோ ஒரு படத்துக்காக அவர் வந்து அவரை மாத்திருக்கலாம். பட் அவ்வளவு ஏழியரா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல படங்கள் கொடுத்தவர் தான் சிறுத்தை சிவா. கடைசியா வந்து சில படங்கள் அவருக்கு ஓடலங்கிறதுனால அவர் ஒரே அடியா வந்து நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. பட் விஜய் சேதுபதியோட சேரும் பொழுது சுதந்திரமா ஒர்க் பண்ணலாம். கடைசி படம், இதுல என்னெல்லாம் நம்ம வந்து இன்புட் போட முடியுமோ அவ்வளோ போடுவோம்னு விஜய் ஒரு முடிவு எடுத்து தான் இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அனிருத் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன். இந்த படத்தோட அப்டேட்ஸ் வந்து சுட சுட கிடைச்சிருக்கு. என்னதான் இது அஃபிஷியலா இல்ல வந்து நம்மளா கிரியேட் பண்ணதான்னு தெரியலன்னு சொன்னாலும் கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நரேன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் வந்து சயின்டிஸ்டா நடிக்கிறேன் அந்த படத்துல. பிளஸ் வந்து விஜய் அவர்கள் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நிறைய ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூட ஃபைட் பண்ற மாதிரி நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த லீக் பண்ணியிருந்தாரு. நிஜமாவே இது நடக்குமா சார்? இதெல்லாம் ஒரிஜினல்ல இல்ல, ஆக்சுவலா பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் இது. ஒரு 70% அதுல இருந்து எடுக்கிறாங்க. பட் நான் வந்து இந்த தகவல் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. ஆமாம், அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாருன்னா அப்போ கிட்டத்தட்ட அது இருக்கும்னு நம்ப வேண்டியது தான். பட் பார்லிமெண்ட் வரைக்கும் போய் அவர் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய எண்ணம்லாம் ஸ்டேட்டை நோக்கி தான் இருக்குது, சென்ட்ரல் நோக்கி இல்லை. பட் அதில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் வராரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்குது. என்னென்னா இப்போ அந்த பல ஊர்களில் மக்கள் வாக்களிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து படத்தில் ஒரு அமைச்சரை ஒரு அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் காட்சிகள் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பகவந்த் கேசரி படத்தினுடைய சாயலில் எடுக்கப்பட்டது தான். அங்கே வந்து ஒரு அமைச்சரை ஸ்டேஜில் வச்சு கைது பண்ணுவார் பாலகிருஷ்ணா. இங்கே வீட்டுக்குள்ளே பூந்து அவர் அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஆமாம், அவ்வளோதான். பட் நீங்கள் ஒரு ரோபோட்டோடலாம் சண்டை போடுறாருங்கிறீங்க. எனக்கு அது எப்படி இந்த படத்துக்குள்ளே அதெல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நரேன் கனவு காணும் போது இதெல்லாம் நடக்குதான்னு புரியல, வந்தாதான் தெரியும். மக்களும் குழம்பி போயிருக்காங்க. நாளுக்கு நாள் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா ரொம்ப புதுசா திடீர்ஸா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தொடர்பா யாருமே அந்த படத்தை பத்தி பேசல. இப்போ நரேன் வந்து அந்த படத்துல இருக்காரான்னே தெரியல. ஏன்னா நரேன் கேரக்டரை வேற ஒருத்தர் பண்றாரு. இங்க பகவந்த் கேசரில நரேன் பண்ண கேரக்டரை இங்க வேற ஒருத்தர் பண்றாரு. அப்போ நரேன் அந்த படத்துல இருக்காரா? ஒருவேளை நரேன் வேற படத்தை சொன்னதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா என்னன்னு நமக்கு புரியல. பட் படம் வந்தாதான் தெரியும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஜனநாயகன் எல்லா டைமும் கேட்குற கேள்விதான். ஆனா ஒவ்வொரு அப்டேட் வரும்போதுமே அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிட்டே போகுது இல்லையா? இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அனிருத் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அப்போ அதாவது என்னன்னா இது கடைசி படம், இதுல என்னெல்லாம் நம்ம வந்து இன்புட் போட முடியுமோ அவ்வளோ போடுவோம்னு விஜய் ஒரு முடிவு எடுத்து தான். அட்லி கூட நடிச்சிருக்காரு இதில். அட்லி, லோகேஷ், நெல்சன், அனிருத் தனியாக ஒரு பாட்டுக்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அவருக்கு என்னென்னா இது வந்து திரையுலகத்தை விட்டு நம்ம போகும்போது ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்திங்கிற பேரோட அரசியலுக்கு போயிடணும். இல்லைன்னா அவர் அங்கே ஃப்ளாப் ஆகி வந்தவர் தானே அப்படிங்கிற ஒரு அரசியல். ஆமாம், சும்மாவே சொல்லுவாங்க அவர் ஒன்றுமே கிடையாது சினிமாவில். அப்போ நிஜமாவே அந்த படம் ஓடலன்னு வச்சிங்களேன், அடித்து காலி பண்ணுவாங்க. அப்போ இந்த படத்தை ஓட்ட வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் அது உள்ளே போடுவாங்க. அப்படி தான் இந்த படத்தை கிராண்டியராக எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஆனா எந்த படமும் வர்ற வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது. அப்ப அடுத்ததான் விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணாலுமே சில படங்கள் பெரிதளவுல பேசப்படவே இல்லை. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். தலைவன் தலைவி இப்பதான் வந்துச்சு, ஓரளவுக்கு தியேட்டர்ஸ்ல வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க. நல்லாவே போச்சு. இல்ல ஆப்போசிட்டா நிறைய ரியாக்ஷன்ஸும் கொடுத்தாங்க. படம் ஃபுல்லா கத்திட்டே இருக்கீங்க லைக் அந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸும் மக்கள் சொன்னாங்க இல்லையா? இப்போ சிறுத்தை சிவா அவர்களோட பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களோட காம்போ? ஏன்னா சிறுத்தை சிவா அவர்களோட டைரக்ஷன் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்க படங்கள் கூட பெரிதளவுல பேசப்படல. இப்போதான் இவர் வந்து கொஞ்சம் விஜய் சேதுபதி அவர்கள் பூம் ஆகுறாரு மறுபடியும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இவர் கூட ஒரு காம்பினேஷன்? இல்ல, இப்ப சிறுத்தை படம்லாம் சூப்பரான படம் தானே. அது ரொம்ப நல்ல படம். நல்ல படம், வீரம் நல்ல படம், விஸ்வாசம் மிகப்பெரிய கிட்டு. தமிழ் சினிமாவிலே வந்து
அதிக கலெக்ஷன் பண்ண படம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நல்ல படங்கள் கொடுத்தவர் தான் சிறுத்தை சிவா. கடைசியாக வந்து சில படங்கள் அவருக்கு ஓடலைங்கிறதுனால அவர் ஒரே அடியாக வந்து நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. அண்ணாத்தை படத்துலலாம் நிறைய அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆக்சுவலாக ரஜினிக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ சன் பிக்சர்ஸில் ஒரு சிறுத்தை சிவாட்ட சொன்னது என்னென்னா, ரஜினி சாருக்கும் உண்மையிராமல் பார்த்துக்குங்க, இந்த படமே வந்து ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவரை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க எடுத்து முடிச்சுட்டுன்ட்டாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நிற்க வச்சு அப்படியே திரும்ப அவர் நினைச்ச படத்தை எடுக்க முடியல. ஸோ அதுதான் அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு பெரிய காரணம். ஸோ அதனால் ஒரேடியாக நம்ம வந்து ஒரு குறை சொல்ல முடியாது. கங்குவா படத்தை பொறுத்தளவுக்கு அந்த இரைச்சல் இருக்குல்ல, அது வந்து அந்த படத்தினுடைய மிக்சிங்கில் ஏற்பட்ட பிரச்சனை. சவுண்ட் இன்ஜினியர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வேலை பார்த்துருந்தாருன்னா இவ்வளவு பெரிய குறைகளை யாருமே அந்த படத்து மேலே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாம் சேர்ந்து ஒருத்தருடைய கெட்ட நேரம் வந்து இப்படி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தவறு செஞ்சு நம்ம மேலே பழியாக விழும். ஸோ அப்படி தான் சிறுத்தை சிவாவுக்கு விழுந்ததாக நான் நினைக்கிறேன். பட் விஜய் சேதுபதியோடு சேரும் பொழுது அவரே இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ பெரிய ஹீரோக்களோட போகும்பொழுது அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க, சார் இது வேண்டாம் அது வேண்டாமாங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு இலகுவான ஹீரோ அவர். ஸோ அப்போ 2 பேரும் சேரும்போது நல்லாயிருக்கும், நினைச்ச படத்தை எடுக்க முடியும். கண்டிப்பா அப்ப நல்ல படத்தை எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க. இப்ப தீபாவளி வேற வரப்போகுது, மக்கள் எல்லாம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவரோடதே 2 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே சேர்த்து துரு அவர்களதும் ரிலீஸ் ஆகுது. என்னன்னா ஒரே ஹீரோது 2 படம் ரிலீஸ் ஆகுறது, இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த படத்தை சார்? இந்த 2 பட நிறுவனமுமே கட்டாயமா இந்த படம் வந்தாகணுங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதான் நீண்ட கால தயாரிப்பாக இருக்கும்போது வட்டிங்கிறது கூடவே ஓடி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே மாதம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்படியாவது படத்தை தியேட்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அதற்கப்புறம் இந்த வட்டி பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலான்னு நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இது சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்துட்டாரு. அப்போ ஒரே நேரத்தில் 2 படம் வந்துன்னா அவருக்கே அது ஆபத்து, அந்த பேர் கெட்டு போயிடும். ஏன்னா இப்போ 2 படமே நல்லா இருந்து 2மே நல்லா ஓடட்டும், அதுதான் நமக்கு வேணும் கண்டிப்பா. ஆனால் அதில் ஒரு படம் சுமாராக இருந்தால் கூட அது இன்னொரு படத்தை பாதிக்கும், கட்டாயமாக பாதிக்கும். இந்த படத்துக்கு போகிறதா அந்த படத்துக்கு போகிறதான்னு ஒரு குழப்பம் வரும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக தான் மாறும். பட் பிரதீப் ரங்கநாதன் அதை விரும்பலை. ஆனால் 2 தயாரிப்பாளர்கள் இந்த முடிவு எடுக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லைங்க நம்ம யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் தள்ளி வரலாம், அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாள் கேப்பாவது முன்ன வருவாங்க தேவைப்படும் இல்லையா? ஆமா. இப்ப துரு விக்ரம் அவரோட படமும் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு, அந்த படம் எப்படி இருக்கும் சார்? ஆமா, பைசன் காலமாடன் ஒரு படம், மாரி செல்வராஜ் படம் எல்லாம் சிக்னேச்சர் தான். ஒருவேளை இப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்து கோடியில வசூல் கொடுக்குறாரு, அதனால கலெக்ஷன் பைசன் படத்துக்கு எஃபெக்ட் ஆகுமோ? ஏன்னா தீபாவளிங்கிறது ஃபுல்லா செலிப்ரேஷன் மூடு. எல்லாமே வந்து இங்கேருந்து ஊருக்கு போவாங்க, அங்கங்க ஃபேமிலியோட தியேட்டருக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் லீவு கிடைக்கிற நாள். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்கணுன்னு விரும்புவாங்கல்ல. ஸோ அதனால பெரிய ஆபத்து இருக்காது. எப்படியும் தீபாவளி டைம்ல வர்றதுனால ஆபத்து இல்லாமல் போயிடும். கண்டிப்பா சார். துரு விக்ரம் பத்தி பேசிட்டோம், அதனால அவரோட அப்பாவை பத்தி பேசுவோம். ஒரு புதுசா ஒரு லுக் ஒன்று வந்திருக்கு அவரோடது. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்களை இப்படி ஒரு வயசான லுக்ல நான் பார்த்தது கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏதாவது படத்துக்கான அப்டேட்டா சார் இது? எனக்கு தெரிந்து கமலஹாசனுக்கு பிறகு அதிக கெட்டப் போட்டவர் கண்டிப்பா சார். அதனால அவர் வந்து ஒரு புது லுக்கில் இருக்காருன்னு நம்ம வந்து வியக்க வேண்டிய அவசியமே இல்லை. கட்டாயமாக ஏதோ ஒரு படத்துக்காக அவர் வந்து அவரை மாற்றிருக்கலாம். பட் அவ்வளவு ஏழியராக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஐஸ்வரி கணேஷோட சேர்ந்து ஒரு படம் ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க, ஷூட்டிங் அவங்க கிளம்பல. ஒருவேளை இந்த டெஸ்ட் ஷூட் ஏதாவது எடுத்திருப்பாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். மற்றபடி அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அது என்ன கெட்டப் ஏதுங்கிறது புரியும். கண்டிப்பா சார். அடுத்ததான் நம்ம கமல் அவர்களுக்கு வருவோம். நம்ம ஃபர்ஸ்டே நிறைய விஷயங்கள் அவரை பத்தி பேசணும். அவரோட அடுத்த படம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் அருண்குமார் அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து இந்த படத்தை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அந்த படத்தை பத்தின ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலா அது வந்து மலையூர் மம்பட்டியான் மாதிரி ஒரு படம். சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் படமாக எடுக்கிறாங்க. கமல் வந்து இதில் வேற ஒரு கெட்டப்பில் ரொம்ப காலம் கழித்து ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் வராரு கமல். ஒருவேளை வீரப்பன் கதையை எல்லாருமே நம்ம பார்த்து சலிச்சுட்டோம். அங்கே வந்து வேற ஒரு கதையை ஏதாவது அவங்க அடாப்ட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு தேவை ஒரு காடு, அதுக்காக சத்தியமங்கலத்தை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அரசை பற்றி சொல்ல வேண்டாம், இந்தியாவிலேயே வந்து மிகச்சிறந்த
சன் மாஸ்டர்ஸ் அவங்க. இந்த படத்தில் இப்போ ஃபைட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சொல்கிறேன்ல, ரத்தம் ஒரு 2-3 கேன் ரத்தம் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு இரத்த கலரியான ஒரு படமாக இருக்க போகுது. அதான் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு இடையில வந்து ஒரு கல்கி படத்தோட ஷூட்டிங் போகிறாரு. ஓகே, ஆமா, அதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, ஏன்னாப்பா அடுத்த மாசத்துலேருந்து அவர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா, அங்கே போனாருன்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் வராரு. வந்த பிறகு தான் அண்ணல் அரசு படமே எடுப்பாங்க. கண்டிப்பா எல்லா படமுமே ஒரு ஒரு மிக்ஸ்டு இது மாதிரி தான் இருக்க போகுது. ரத்தம் கலந்து இமோஷன்ஸ் கலந்து தான் இருக்க போகுது. ஆமா, AK-64 அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அனல் பறந்துட்டு இருப்பாங்க. அஜித் அவர்களோட படம் குட் பேட் அக்லி பயங்கரமான வெற்றி. அதுக்கப்புறம் அஜித்தோட அடுத்த படத்துக்கு ஆதிக் கூட சேர்ந்து பண்ண போறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பத்தின அப்டேட் சொல்லுங்க சார். அதான் இப்போ அந்த படம் பயங்கரமான வெற்றிங்கிறீங்க. ஆனால் தயாரிப்பாளர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபா அவருக்கு அது லாஸ். என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அந்த படத்தை தூக்கிட்டாங்க. இளையராஜா பாடலை வந்து ஒரு 3 பாட்டாக பயன்படுத்தியிருந்தாங்க. இளையராஜா கோர்ட்டுக்கு போனவுடனே நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, படத்தை பாதியிலே நிறுத்திட்டாங்க. எதுக்கு அப்படின்னு. ஆமாம், இப்போ நாங்கள் ஒரு தொகை கொடுத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து அந்த தொகையில் பாதி எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே ஒரு 30 கோடி லாஸ் அவருக்கு. இதில் மேலும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி லாஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் அதே காம்பினேஷன், பட் ப்ரொடியூசர் வேறு, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கிடையாது, வேற ஒருத்தர் பண்ணுறாரு. இப்போ அந்த படத்துக்கான வேலைகள் எல்லாமே ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன நம்பிக்கைன்னா, இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கிடைக்கலன்னா கூட நான் வந்து பணம் தரேன், நீங்கள் வேலையை பாருங்கன்னு சுரேஷ் சந்திரா சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து அந்த முன் தயாரிப்புக்கான வேலைகள் எல்லாமே பணத்தை அவர் தான் கொடுத்துட்டு இருந்தார். இதை வச்சுட்டு அஜித் அந்த படத்தை தயாரிக்கிறாருங்கிற அளவுக்கு வெளியில் தகவல்கள் வந்துருச்சு. அப்படி எதுவுமே கிடையாது. தயாரிப்பாளர் வேற, அவர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல்னு ஒருத்தர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் வந்து தயாரிப்பாளர். பட் இவங்க என்னென்னா இனிஷியலாக எந்த வேலையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா அஜித் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கார். அவர் ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்து ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுவார். நீங்கள் இந்த இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் எதுவுமே கொடுக்காம திடீர்னு அவர் வந்துட்டார் ஷூட்டிங் ஆரம்பிங்கன்னா எப்படி முடியும்? அப்போ நம்ம செலவு பண்ணி ஒரு பக்கம் வேலையை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்தாருன்னா நம்ம இந்த செலவுகளை திரும்ப வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு உள்ள பேசி. இதுலயும் இன்னொரு அப்டேட் சொல்றாங்க சார். இந்த படத்துக்கு அஜித் அவர்கள் வந்து எனக்கு சம்பளமே வேணாம், இந்த படத்தை நீங்க வந்து எப்படியும் OTT பிளாட்ஃபார்ம்ல வைப்பீங்க, பிளஸ் சேட்டலைட்க்கும் வைப்பீங்க, அதுல வர்ற காசை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல, அது என்னன்னா இப்போ அஜித்துக்கு வந்து ஒரு 185 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு. இப்போ அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுகிற அளவுக்கு இன்னைக்கு சூழல் இல்லை. பிஸ்னஸ் வந்து அப்படி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அஜித் டாப்ல இருந்தா கூட அதர் ரைட்ஸில் அவருக்கு பெருசாக இல்லை. இப்போ இந்த படமே சேட்டலைட் வந்து 2 கோடிக்கு தான் கேட்குறாங்க குட் பேட் அக்லியே. அவ்வளவு ரொம்ப மலிவான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளோ சம்பளத்தை அவங்க கொடுக்க முடியும்? அப்போ அவங்க உள்ள பேசுகிறாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து சம்பளத்துக்கு பதிலாக இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது இன்னும் ஃபைனல் ஆகலை. சம்பளமாக வாங்கிட்டு நடிக்கிறாரா அல்லது இந்த ஏரியா வாங்கிட்டு நடிக்கிறாராங்கிறது இது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. பட் வேலைகள் மட்டும் நடந்துட்டு. எப்படி இருந்தாலும் சரி, இப்போ OTT பிளாட்ஃபார்முக்கு விற்கிறதா இருக்கட்டும், இல்லைனா சேட்டலைட்க்கு விற்கிறதா இருக்கட்டும், க்ளோஸ் டு த சேலரி வந்துடும் இல்லையா? அவரோட சேலரி வேல்யூக்கும் அதை விற்கிறதும் ஒரு வேல்யூவாக தானே வரும். இல்லை, அதுதானங்க, அதுக்காக தானே இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இதே டைரக்டர் படம் தான் அது. அப்போ சேட்டலைட் வாங்குறவங்க யோசிப்பாங்கள்ல, சேட்டலைட்டோ OTTயோ வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னங்க இது அந்த இதுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு, அதே டைரக்டர் தான் வர்றாரு, இங்கே சினிமாவில் வந்து அவ்வளோ பொருத்தி பார்ப்பாங்க. ஸோ அதனால் அது எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. கண்டிப்பாக. பட் எப்படியாவது இந்த காம்பினேஷனில் படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வருவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய சினிமா அப்டேட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.